சம்பளம் அதிகமா வாங்குற பலருக்கு சேவிங்ஸ் இல்ல. குறைவா வாங்குற சிலருக்கு நல்ல சேவிங்ஸ் இருக்கு. இது சேலரிய பத்தி இல்ல, ஹாபிட்ஸை பத்தி. இன்னைக்கு மணியை கண்ட்ரோல் பண்ற 8 ஹாபிட்ஸ் பார்க்கலாம். கடைசி 2 ஹாபிட்ஸ் தான் பலரும் தவற விடுறது. ஆனா அதுதான் ரியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றது. இது கெட் ரிச் குயிக் டிப்ஸ் இல்ல, ரியலா தினமும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் மணி ஹாபிட்ஸ். சம்பளம் எவ்வளோ இருந்தாலும் இந்த 8 ஹாபிட்ஸ் உங்க பினான்சியல் லைஃபை மாற்றும். ஒவ்வொரு ஹாபிட்டுக்கும் நான் 2 பேரோட ரியல் லைஃப் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் இந்த ஹாபிட்டை ஃபாலோ பண்றாங்க, இன்னொருத்தர் பண்றதில்லை. அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. கடைசி வரைக்கும் இருங்க. நான் விதை தமிழா, வாங்க பார்க்கலாம். முதல் ஹாபிட், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நிறைய பேரு எக்ஸ்பென்ஸை எல்லாம் கழிச்சு மிச்சம் இருந்தாதான் சேவ் பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் மிச்சம் ஒன்னும் இருக்காது. ஏன்னா எக்ஸ்பென்சஸ் எப்பவும் இன்கமுக்கு ஏத்த மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. சம்பளம் வந்த உடனே முதல்ல ஒரு பிக்ஸ்டு பர்சன்ட் சேவ் பண்ணிடுங்க. அப்புறம்தான் மீதி அமௌண்ட்ல எக்ஸ்பென்ஸை பிளான் பண்ணுங்க. 2 பேரு ஒரே சம்பளம் வாங்கினாங்க, ஒரே வேலை. ஒருத்தர் மிச்சம் வச்சு சேவ் பண்றேன்னு காத்திருந்தாங்க. 1 வருஷம் கழிச்சும் சேவிங்ஸ் 0. ஏன்னா எப்பவும் ஏதோ ஒரு அர்ஜென்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொருத்தர் சம்பளம் வந்த நாளே 10% ஆட்டோமேட்டிக்கா ஒரு செப்பரேட் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை பார்க்கவே இல்லை, ஒரு பில் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சாலிட் எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்துச்சு. மனசுக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. சேவிங்ஸை ஒரு ஆப்ஷனா வைக்காதீங்க, ஒரு பிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸா வைங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணி வச்சுட்டா வில் பவர் தேவையில்லை, சிஸ்டம் தானே வேலை செய்யும். இரண்டாவது ஹாபிட், உங்க மணி எங்க போகுதுன்னு ட்ராக் பண்றது. நிறைய பேருக்கு மாசம் இறுதியில மணி எங்க போச்சுன்னே தெரியலன்னு தோணும். ஒரு சிம்பிள் நோட்புக்லயோ போன் ஆப்லயோ தினமும் ஸ்பெண்ட் பண்ணத எழுதி வைங்க. ஒரு நபர் மாசம் முழுக்க தன் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1 மாசம் கழிச்சு பார்த்தப்போ காஃபி, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி, சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீசஸ், இதுல மட்டும் ஒரு பெரிய அமௌண்ட் போயிருக்கு. அவங்களுக்கே தெரியாம ஷாக் ஆயிட்டாங்க. இன்னொரு நபர் ட்ராக் பண்ணவே இல்லை, என்னோட சேலரி போதும்னு நினைச்சாங்க. மாசம் இறுதியில கிரெடிட் கார்டு பில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருச்சு. ட்ராக் பண்ணத ஆரம்பிச்ச உடனே ஸ்பெண்டிங் பிஹேவியர் தானாகவே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீங்க அவேர் ஆயிருப்பீங்க. மூணாவது ஹாபிட், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. குறைந்தது 3 to 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு. ஜாப் லாஸ் ஆனாலும் ஹெல்த் எமர்ஜென்சி வந்தாலும் இந்த ஃபண்ட் உங்களை காப்பாற்றும். ஒரு ஃபேமிலியில சடன் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தப்போ ஒருத்தர் கிட்ட சேவிங்ஸ் இருந்ததால காமா ஹேண்டில் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம ட்ரீட்மெண்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. இன்னொரு ஃபேமிலியில சேவிங்ஸ் இல்லாததால ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அது பல வருஷம் அவங்களே ஸ்ட்ரெஸ்ல வச்சது. எமர்ஜென்சி ஃபண்ட் லக்ஸரி இல்ல, நெசசிட்டி. 4வது ஹாபிட், கடன் இருந்தா அதை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட்டை முதல்ல கிளியர் பண்ணுங்க. லோ இன்ட்ரெஸ்ட் டெபிட்டை அப்புறம் பாருங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட் கிரெடிட் கார்டு மாதிரி, லோ இன்ட்ரெஸ்ட் டெபிட் ஹோம் லோன் மாதிரி. 2 பேரு ஒரே அளவு கடன் இருந்தது.
ஒருத்தர் எல்லா டெபிட்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி மினிமம் பேமெண்ட் மட்டும் பண்ணி வருஷமா கடன்ல இருந்தாங்க. இன்னொருத்தர் ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட்டை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணி அப்புறம் மத்ததை நிதானமா பே பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு சேவ் பண்ணாங்கன்னா அது பெரிய அமௌண்ட். ஒரு சிம்பிள் மெத்தட், எல்லா கடன்களையும் லிஸ்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து ஹை டு லோ ஆர்டர்ல வைங்க. 5வது ஹேபிட், இன்வெஸ்டிங்கை ஏர்லியா ஆரம்பிங்க. அமௌண்ட் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் டைமை பொறுத்தது, அமௌண்டை இல்ல. 2 பேரு, ஒருத்தர் 25 வயசுல மாசம் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொருத்தர் 35 வயசுல டபுள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்தப்போ முதல்ல குறைவா இன்வெஸ்ட் பண்ணவரோட டோட்டல் அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா 10 வருஷம் காம்பவுண்டாக டைம் இருந்துச்சு. லேட்டா ஆரம்பிக்கிறதை விட சின்னதா ஆனாலும் ஏர்லியா ஆரம்பிங்க. 6வது ஹேபிட், சம்பளம் கூடும்போது எக்ஸ்பென்ஸையும் அதே ரேட்ல கூட்டாதீங்க. இதுக்கு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் பேரு. ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு சம்பளம் டபுள் ஆச்சு, ஆனா அவங்க லைஃப் ஸ்டைலும் டபுள் ஆயிடுச்சு. பெரிய வீடு, பெரிய கார், அதிக எக்ஸ்பென்சஸ். சேவிங்ஸ் ரேட் முதல்ல இருந்ததை விட மோசமா ஆகிடுச்சு. இன்னொருத்தர் சம்பளம் கூடினாலும் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் தான் அப்கிரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சேவ் அல்லது இன்வெஸ்ட் பண்ணாங்க. சம்பளம் கூடுறது ப்ராப்ளம் இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்கே போகுதுன்னு தான் விஷயம். 7வது ஹேபிட், உங்க பினான்சியல் கோல்ஸை ஸ்பெசிபிக்கா கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. நான் ரிச் ஆகணும்னு ஒரு வேக் விஷ் ஒருபோதும் அச்சீவ் ஆகாது. இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த அமௌண்ட் சேவ் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஸ்பெசிபிக் கோல் வச்சா அது ஒரு ரோட் மேப் ஆகும். ஒரு பேப்பர்ல உங்க 1 இயர், 5 இயர், 10 இயர் பினான்சியல் கோல்ஸ் எழுதி வைங்க. கிளியர் கோல் இல்லாம எந்த பினான்சியல் டிசிஷனும் ரேண்டமா தான் இருக்கும். 8வது ஹேபிட், உங்க என்டையர் மணி சிஸ்டமை ஆட்டோமேட் பண்ணுங்க. வில் பவரை நம்பாதீங்க. ஹியூமன் வில் பவர் ஒரு மாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அடுத்த மாசம் வீக்கா இருக்கும். ஆனா ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் எப்பவுமே ஒரே மாதிரி வேலை செய்யும். ஒருத்தர் ஒவ்வொரு மாசமும் மேனுவலா இந்த மாசம் எவ்வளோ சேவ் பண்ணலாம்னு யோசிச்சு ஸ்பெண்டிங் மூட்ல இருந்தா சேவ் பண்ண மறந்துடுவாங்க. இன்னொருத்தர் சேலரி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர், இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபிக்கு டிரான்ஸ்ஃபர், பில்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆட்டோமேஷன் டிசிப்ளினை ஒரு சிஸ்டமா மாத்திடும். கடைசி போனஸ் ஹேபிட், பலரும் தவற விடுறது, மணியை பத்தி தொடர்ந்து கத்துக்கிறது. ஸ்கூல்ல நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கல, அதனால இது நாமளாகவே கத்துக்கணும். மாசம் ஒரு புக் படிங்க, ஒரு போட்காஸ்ட் கேளுங்க பினான்சியல் டாபிக்ஸை பத்தி. ஒருத்தர் எனக்கு இது எல்லாமே காம்ப்ளிகேட்டட்னு அவாய்ட் பண்ணி டிசிஷன்ஸை எமோஷனலா எடுத்தாங்க. இன்னொருத்தர் தொடர்ந்து லேர்ன் பண்ணி கான்ஃபிடென்ட்டா இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. ஃபினான்ஷியல் நாலேஜ் ஒரு ஒன் டைம் படிப்பு இல்லை, ஒரு லைஃப் லாங் ஹேபிட். சரி, இப்போ இந்த 8 ஹேபிட்ஸை ஒரு தடவை ரீகேப் பண்றோம். முதல் ஹேபிட், சம்பளம் வந்த உடனே எக்ஸ்பென்ஸ்க்கு முன்னாடியே சேவிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2வது ஹேபிட், உங்க எக்ஸ்பென்ஸை தினமும் ட்ராக் பண்ணுங்க. 3வது ஹேபிட், 3 முதல் 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கட்டாயம் வச்சுக்கணும். 4வது ஹேபிட்,
கடன் இருந்தா ஹை இன்ட்ரெஸ்ட் டெபிட்டை முதல்ல கிளியர் பண்ணி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. 5வது ஹேபிட், இன்வெஸ்டிங்கை ஏர்லியா ஆரம்பிங்க. அமௌண்ட் சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை. 6வது ஹேபிட், சம்பளம் கூடும்போது லைஃப் ஸ்டைலை அதே ரேட்ல அப்கிரேட் பண்ணாதீங்க. 7வது ஹேபிட், உங்க பினான்சியல் கோல்ஸை ஸ்பெசிபிக்கா கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. 8வது ஹேபிட், உங்க என்டையர் மணி சிஸ்டமை ஆட்டோமேட் பண்ணுங்க, வில் பவரை நம்பாம. இதோட ஒரு போனஸ் ஹேபிட், பினான்சியல் எஜுகேஷன்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, கத்துக்கிறத நிறுத்தாதீங்க. இந்த 8 ஹேபிட்ஸ்ல எது உங்களுக்கு இன்னைக்கே தேவைன்னு கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரி ரியல் பிராக்டிக்கல் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சாட்டர்டே வரும். நான் விதை தமிழா. நன்றி.